எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசி துலா லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இந்த கோட்சார கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது. மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் மேசராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக மேசராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். அதுபோக மேசராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையில் குரு பகவானுடைய சாரத்தில் தனகாரகனுடைய சாரத்தில் சந்திரன் சுபஸ்தானாதிபதி நம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பதால் சந்திரமங்கல யோகம் ஏற்படுது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே. அப்போ நமக்கு தைப்பூசமும் கூட. நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது நமக்கான சந்தர்ப்பம் தானுங்க. என் திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கொடுங்க. கடவுள்கிட்ட கேட்குறது நம்ம அதுதானே. என் உழைப்புக்கு தகுந்த உயர்வை நான் பார்த்துக்கிறேனுங்க. நான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் நான் அமைச்சிக்கிறேனுங்க. எனக்கான சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்க போகிறோம். மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை தரப்போகுதுங்க. முதல்ல அந்த மாத தொடக்கம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம். சந்திரனும் செவ்வாவும் சேர்றதுனால குத்து மதிப்பாக சொல்லக்கூடிய பலன் இது கிடையாது. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. நான் சொல்லக்கூடிய பலன் திறந்த புத்தகம் மாதிரி. நான் சொல்லக்கூடிய பலன் இதை வச்சு தானே நாங்கள் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேனுங்க. நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணி கேட்டுக்கிடுங்க. இதில் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. இந்த சந்திரன் சொந்த வீட்டில் இருக்க உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சுயசாரம் அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து இந்த செவ்வாய் சந்திரனை பார்ப்பதால் சுபஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் செவ்வாய். அப்போது 4வது பார்வையை நம்ம ராசியை பார்க்கிறார். அதுபோக 7வது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்க்கிறார். 8வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ புத்திரஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியமங்கல யோகம். அப்போ இந்த சூரியமங்கல யோகம் நமக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் கிடைக்கிது. புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமும் தொழில் ஸ்தானத்தில் கிடைக்கிது. அதுபோக புதனாதித்ய யோகமாக இருக்கட்டும் சூரியமங்கல யோகமாக இருக்கட்டும் அவங்களுடைய பார்வை நம்ம ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில். மண்மனை வாங்கணுன்ற ஆசையில் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். காசு பணம் இருக்கும்போதெல்லாம் வீடு வாசல் வாங்கி போட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. வாங்கிட்டோன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் தான் நம்மளால் அமைச்சிக்க முடியும். எத்தனையோ பேர் மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, வாடகை வீட்டில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. மாதத்துக்கு 10,000 ரூபாய் தான் நான் சம்பாதிக்கிறேனுங்க, சொந்த வீட்டில் இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது நமக்கான பிராப்தம் என்னன்றது தான் நமக்கு கேள்வி. பிப்ரவரி மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மண்ணு மனம் வாங்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. அவசியப்பட்டால் தேவைப்பட்டால் நீங்கள் அமைச்சிக்கிடலாம். முயற்சி செய்தால் நிச்சயம் இந்த நேரம் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்த பதிவு பார்க்குற உங்கள் மனசில் 10 காசு இருக்கிற இடம் தெரியல, இந்த நேரத்தில் வீடு வாங்குவீங்க அல்லது வீடு கட்டுவீங்கன்னு சொல்கிறார் இவர், எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா 100% அதில் வெற்றி. நமக்கான பிராப்தம் இல்லாத நாளில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வேலைக்காகாது. நான் தான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேனே. இந்த சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலும் சுபஸ்தானாதிபதியோடைய ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுறது. இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. அதனால் பயன்படுத்திக்கிடுங்க. இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணும், வேலையில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணும், இல்லை புதுசாக வேலை தொடங்கணும், இல்லை வீடு வாசல் உருவாக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளார இருக்குது அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இடம்பெயர்ச்சி ஆகிடுவார்.
அப்போ இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் மண்ணு மனம் வாங்குறதோ அல்லது ஆல்ட்ரேஷன் செய்கிறதோ அல்லது புதுசாக உருவாக்குறதோ இதுக்கான பிராப்தம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுது. இடமாற்றங்கள், அது வெளியூராக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை விட இன்னொரு பிராப்தம் இருக்குதுங்க, முக்கியமான பிராப்தம். என்னன்னா 5ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைவார். சார் சுக்கிரன் பயிற்சி அடைகிறதுக்கு எங்களுக்கு என்ன சார் இருக்குது? நிறைய இருக்குது. என்னன்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதியாகவும் வராரு, திருமண ஸ்தானாதிபதியாகவும் வராரு. அந்த சுக்கிரன் மேஷராசிக்கு 11வது பாவக லாபஸ்தானத்தில் வரும் பொழுது யாருடைய சாரத்தில் வருவார் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்ப்பது சிறப்பு. மேசராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, கட்டுவனா கட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியல, தினம் தினம் ஒரு போராட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, நான் யாருக்கு பயப்படுறேனோ இல்லையோ கடன்காரங்களுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா? இந்த நேரம் உங்களுக்கான நேரம். எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதாரபூர்வமாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை. இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் வர, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் வருவதும், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த மேஷராசிக்கு 2வது இடம் இதுதான் குடும்ப, அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், படிப்பு ஸ்தானம், உடலஸ்தானம். இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 11வது கட்டத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. இந்த லாபஸ்தானாதிபதின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. அந்த சனி உங்களுக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறது நமக்கு நல்லது. அப்போ அவர் பார்வை 3வது பார்வை நம்ம ராசிக்கு 2வது பாவகத்துடைய இடத்தை, அதாவது சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். இப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி தனஸ்தானாதிபதிக்கு வீடும் கொடுக்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு இந்த தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு. இதனால் 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, 10 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னாலும் சரி, கடனை கட்டிப்பிடுவீங்க நான் சொல்லலை. அந்த கடனை கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த நாளில் ஏற்படும் வாய்ப்பு. ஒரு செவுறு இருக்குதுன்னா அந்த செவுரில் ஒரு கல் எடுத்தோம்னா மீதம் இருக்கிற கல் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அந்த ஒரு கல் எடுக்கிறது தான் கஷ்டம். 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அதில் 1000 ரூபாய் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 9,99,000 ரூபாய். அப்போ நமக்கு அது பெருசாக தெரியாது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, படத்துலலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கல் இருக்குதுன்னா இங்கிட்டு வைக்காதீங்க, இங்கிட்டு வைங்க, இங்கிட்டு வச்சோம்னா பின்னுக்கு இருக்கிறது தெரியாது. எப்படி வேணாலும் உதாரணம் சொல்லலாங்க. நான் உதாரணத்தை சொல்ல வரல. இந்த நேரம் உண்மையான நேரம், உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தில் உழைப்புன்ற விதையை விதைச்சிங்கன்னா வளர்ச்சின்ற விருட்சம் வந்தே தீரும். நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. அப்போது மண்மனை உருவாக்குறதுக்கு உண்டான நேரம் சொல்லியிருக்கேன், தொழிலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான நேரம் சொல்லியிருக்கேன், மன அழுத்தம் நீங்கக்கூடிய நேரம், பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீங்களா, விடுதலை ஆகிறதுக்கான ஒரு பாதை. ஐயா 1லேருந்து தான் நம்ம 100க்கு போக முடியும். இது வரைக்கும் ஒரு இருட்டில் கண்ணு திறந்துல இருட்லேயும் கண்ணு கட்டிக்கிட்டு இருந்த நாம் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சூரிய வெளி படுது, நம்ம கண்ணு கட்டு அவுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திக்கு திசை இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்னா நமக்கான ஒரு பாதை கிடைச்சதுன்னா அந்த பாதையில் நம்ம போயிடுவோம்ல. அந்த மாதிரி மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சமாக பார்த்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பம் உண்மையாக இருக்கிறதுனால தான் நானே உங்கள் கண்ணில் பட்டிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது சரியாக 9 நிமிஷம் 34 செகண்டில் பேசிகிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த வார்த்தை சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போது என் வாயிலிருந்து இந்த சரஸ்வதி வருது அப்படின்னா அது விதி தான் அப்படின்னா அது மாறவா போகுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இந்த தனஸ்தானாதிபதி எப்படி நமக்கு சுக்கிரனோ அதே மாதிரி திருமணஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும்,
ஒரு சிலருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு குடும்பத்தில் சங்கடங்கள். ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை சாமி. ஆசாசையாக நான் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டேனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. மன வாழ்க்கையில் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கிற ஒரு சூழலில் இருக்கும். அப்போது இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஆதாரம் என்னையா? ஆதாரம் கொடுக்காம இருப்போனா? கை கொடுத்தா மீளலாம், பேச்சு கொடுத்தோம்னா, வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. இந்த திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடம் மேஷராசிக்கு 7வது இடம். அந்த திருமணஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தன்னுடைய சுயசாரத்திலிருந்து, யாருடைய தெய்வதாட்சியம் இல்லை, தன்னுடைய சுயசாரம். அப்போது திருமணஸ்தானத்தையும் பார்க்கிறாரு குரு, திருமண காரகனையும் பார்க்கிறாரு குரு. திருமண ஸ்தானாதிபதி, திருமண காரக மேசராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ அந்த திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகனை குரு பார்க்கிறாரு, திருமண ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. தீராத திருமண தடைகள் தீர்றதுக்கு உண்டான நேரமும் இதுதான். திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமும் இதுதான். அதாவதுங்க, நான் வந்துங்க 19 இந்த பலன் நான் சொல்லலை. நான் சொல்கிற பலனுக்கு ஆதாரம் இருக்குது, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம். எனக்கு மடியில் கணம் கிடையாது. நான் சொல்கிற விஷயம் நீங்கள் யாருக்கிட்டனாலும் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, இது அப்படி இருக்குமா இப்படி இருக்கான்னு யோசனை வேண்டாம். இந்த நேரத்தை பயன்படுத்தி பார்த்துட்டு, ஏன்னா அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் வேறு எதுவும் கொடுக்க முடியாது இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் இது நடக்கும்ன்ட்டு. சந்தேகம் வேண்டாம், முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்ணி நான் சொன்ன விஷயம் நடந்ததுன்னா அடுத்த மாதம் என்னுடைய காணொலியை பாருங்கள். இல்லையா, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பார்க்கவே வேண்டாம். இந்த ஜோசிகாரனே கிடையாது, ஜோசிகாரனை இவன் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையோ வாழ்வாதாரத்திலையோ ஏதோ ஒரு சின்ன உதவிகரமான இருக்குன்னு நினச்சி தான் இந்த பதிவுகள் கொடுக்குறேனுங்க. இப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேனுங்க. அதனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதை பயன்படுத்திக்கோங்க. பார்த்தது மட்டும் விடாமல், பார்த்துட்டு மட்டும் விட்டுட வேண்டாம், இது பயன்படுத்தி பாருங்கள். நல்லது நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? சரிங்க. இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.